குருவே சரணம். சந்திரன் ராகு சேர்க்கை கெடுதல் மட்டும்தான் செய்யும் பொதுவான ஒரு பழக்கம் இருக்கு. அப்படி இல்லைங்க. எந்த ஒரு சேர்க்கையும் கெடுதல் தான் செய்யும்ல முடிவு பண்ண முடியாது. சந்திரன் ராகு சேர்க்கை எங்கிருந்தாலும் ஒரு குழப்பம் இருக்குங்கிறது உண்மை. ஆனால் 2 நாளைக்கு இந்த குழப்பம் இருக்கும், 2 நாளைக்கு இருக்காது. ஏன்னா கோச்சாரத்தில் சந்திரன் 2.25 நாளைக்கு ஒருக்கா ஒரு ராசியை விட்டு மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாறும் பொழுது அந்த குழப்பம் நீங்கும். இது பொதுவான விதி. ஆனால் இந்த சந்திரன் ராகு சேர்க்கை ஜாதகத்தில் எங்கிருந்தாலும் குருவால் பார்க்கப்பட்டால் அந்த கெடுதல் இருக்காது. சனியால் பார்க்கப்பட்டால் அந்த கெடுதல் 50% இருக்கும், 50% இருக்காது. ஏன்னா சனி சந்திரனை பார்க்கும் பொழுது புனர்பூ தோஷம் ஏற்படும். ஆனால் சனி ராகுவை பார்க்கும் பொழுது ராகுவால் ஏற்படும் குழப்பம் நீங்கிவிடும். இதெல்லாம் அனுபவத்தில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக தெரியும். பல்வேறு ஜாதகங்களில் சந்திரன் ராகு சேர்க்கை இருப்பவர்கள் குருவால் பார்வை செய்யப்பட்டு அவர்கள் நன்றாக வாழ்ந்து வருவதை நான் பார்த்திருக்கிறேன். அதனால பொதுவாக சந்திரன் ராகு சேர்க்கை குழப்பத்தை தான் தரும், கெடுதலாக தான் தரும். தயவு செய்து முடிவு பண்ணாதீங்க. உங்களுடைய சுய ஜாதகப்படி அந்த சந்திரன் ராகு சேர்க்கை எங்கே இருக்கிறது, குருவால் பார்க்கப்படுகிறதா, மாந்தி இணைந்திருக்கிறதா, செவ்வாயால் பார்க்கப்படுகிறதா, சனியால் பார்க்கப்படுகிறதா என்றெல்லாம் பார்த்துதான் இந்த சேர்க்கை யோகம் செய்யுமா அல்லது கெடுதல் செய்யுமா என்று முடிவு செய்ய வேண்டும். எனவே நீங்களாக குழப்பமடைய வேண்டாம். நன்றி, வாழ்த்துக்கள். பண்டிட் MGP, 43 years experience, astrology trainer and consultant.